Day 22 ஆப்ஷன் செல்லிங். ஸோ இன்றைக்கி என்ன நடந்து நம்ம பார்த்துடலாம். மார்னிங் டேட்டா வச்சு நான் அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து லைட்டாக மேலே போகும்னு மட்டும் தெரியுது. ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து 25,200 எனக்கு தெரியும். ஸோ இருந்தாலுமே நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்தனால அதுவும் வேறு ப்ரீமியம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து எனக்கு வராதனால ஹோல்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக என்னோடய ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ண உடனே நான் வெளியே வந்திருக்கணும். ஒரு 700 கிட்ட என்கிட்ட ப்ராஃபிட் வந்தது. அந்த டைமில் வந்து நிஃப்டி பற்றி பார்த்திங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை டச் பண்ணிடுச்சு. ஸோ வெளியே வரலான்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், பின்னாடி போய் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் என்னோட வந்து வெறும் 2 கண்டியில் வந்து என் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 24,200 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. நான் என்னோடய ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் மூவ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் கட் பண்ணால் கண்டிப்பாக நான் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைவோம் பாருங்கள். ஸோ இது கட் பண்ணோன்னே நான் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் கேண்டிலே எனக்கு வந்து அது கட் ஆகிடுச்சு. எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆல்மோஸ்ட் எனக்கு 700-800 லாஸ் வந்துருச்சு. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 1,300 கிட்ட எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஹெட்ஜ் பண்ணி இந்த பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு. ஸோ லாஸ் ஆனால் ரெக்கவர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கவர் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் ரெக்கார்ட் பண்ணதுனால உங்களுக்கு காட்டுறேன். வெறும் 44 ரூபீஸ் வந்து இன்றைக்கி லாஸு வித் ப்ரோக்கரேஜ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.